இத பாருங்க கோடீஸ்வரன், நான் சும்மா பணம் காசு கொடுக்க மாட்டேன். எதையாவது வச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. எது பொண்டாட்டியா? ஓ, பொண்டாட்டியோட நகையை வைக்கிறேங்கிறீங்களா? தாராளமா. அதுக்கு எதுக்கு போனேன், நேர்ல வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாப்பா. என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிவிட்ட? அன்னைக்கு உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். பக்கத்துல இருந்தவங்கள பார்த்ததும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அவங்க கூடயே போயிட்டேன். சரி பரவாயில்ல விடு. இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? அது ஒரு பிசினஸ் விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். மலை என்ன? பரங்கி மலையா ஏழுமலையா? ஏழுமலைன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 7 லட்சம் தேவைப்படுது. 7 லட்சமா? ஏன் அதை தூக்கிக்கிட்டு எகிப்து பக்கம் எகிரிடலான்னு இருக்கியா? ஒண்ணு இல்ல சார், சின்னதா ஒரு கார் தயாரிக்கலான்னு இருக்கேன். கார் தயாரிக்க போறியா? இத பா தம்பி, நீ ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னு நல்லா தெரியும். இருந்தாலும் கார் தயாரிக்கிறதுங்கிறது பெரிய பிசினஸ். அது உன்ன மாதிரி தனிப்பட்ட ஆளால முடியாது. நான் மட்டும் இல்ல சார், என் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து தான் தயாரிக்க போறேன். ஓ, கூட ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்காங்களா? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவங்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வந்திருக்காங்களா? இவங்களா உன் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா சார். அவன் கெட்ட ராஸ்கல் ஆச்சே. அந்த ராத்திர காரு கடியில படுத்துக்கிட்டு டயரை உரி விடுவான்பா. இவன் பேட்டரிய கேட்டுறவனாச்சே. ஏண்டா நீமா இந்த கோஷ்டியில இருக்கிற? ஆமா, தங்கத்தை தள்ளிட்டு வந்திய தலியா தானே இருக்கிற. தங்கத்தோட வள்ளி இருக்கா? என் ஃபர்ஸ்ட் வைப்பே கிழிஞ்சது போ. இவங்களோடைய கூட்டு சரி, விதின்னு ஒண்ணு இருக்குது, அதுபடிதான் நடக்கும். இவங்க முத மாதிரி இல்ல சார், இப்ப மாறிட்டாங்க. மாறிட்டாங்கன்னு தெரியுது. இப்பதான் முதல்ல குளிச்சு துணியை துவைச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. நான் அத சொல்லல சார், திருந்திட்டாங்க. என்ன மாதிரி உழைச்சு வாழ ஆசைப்படுறாங்க. சரி, ஊர்ல தான் ஏகப்பட்ட காருங்க ஓடுதே. உன் காரை எவன் விலை கொடுத்து வாங்குவான்? அதனாலதான் நான் 70,000 ரூபாய்க்கு தரேன். சரி, ஆரம்பத்துல 70,000 ரூபாய் கட்டணும். அப்புறம் மாசம் மாசம் கட்டணும் இல்ல? காரோட விலையே 70,000 தான் சார். காரோட விலையே 70,000? ஆமா சார். உன்னை கேட்டானா? நீ ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னு நல்லா தெரியும் தம்பி. நீ மட்டும் இந்த காரை 70,000 ரூபாய்க்கு வித்தீன்னா மார்க்கெட் இந்தியாவுல பிச்சுக்கிட்டு போகும். ஒரு மாடல் கார் தயாரிக்க பணம் கொடுத்தீங்கன்னா ஓகே தம்பி, அந்த செக் புக் எடு. என்ன பேர் போடுறது? டேவிட் சார். இன்ஜினியர் தம்பி நல்ல தம்பி தான். ஆனா கூட வந்திருக்கிறவங்க எல்லாம் விவகாரமான ஆளுங்களாச்சே. வாங்கிக்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுக்கலன்னா இது வேற மாதிரி பணமாச்சே. போலீஸ் கோர்ட்டுன்னு போக முடியாதே. தம்பி, இத கொண்டு அங்கேயே வச்சிரு. என்ன சார் செக்கு இப்ப தரேன் நீங்க? பரட்ட நேரா உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் உடனடியா ஒரு குழந்தை வேணும்னா அவளால கொடுக்க முடியுமா? எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணண்டா. தம்பி, நீ தயார் பண்ண போற கார் எப்படி இருக்கும், தயாரிக்கிற இடம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் நாளைக்கு நான் நேர்ல வந்து பார்த்துட்டு செக்க அங்கேயே கழிச்சு கொடுத்துறேன். காரோட மாடல் டயக்ராம் நான் கொண்டு வந்திருக்கேன் சார். பாருங்க, அந்த கார் இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இருக்குமா இல்ல இதுவே தான் கார் இருக்கும்? ஒரு 2 அடி பின்னால போ. ஒரு 1.5 அடி பின்னால போ. மூதேவி, மறுபடியும் ஏன்டா 2 அடி போற? சரி, அது மேல ஏறு. அது ஒண்ணு இல்ல, கார் பிரிட்ஜ் மேல போகும்போது கீழேந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். என்னது காரு கடியில டயருக்கு மேல 2 கால் தெரியுது? எங்களுக்கு தெரியும். இறங்கடா. அப்ப நாளைக்கு நாம மீட் பண்ணுவோம். உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போய். சார், நானும் என் அட்ரஸ் ஆட்டுமா? உன் அட்ரஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்குமே. கொடு. நாளைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு நாம எல்லாரும் ஃபேக்டரி போவோம். தேங்க் யூ தம்பி. ஒரு சின்ன உதவி செய்ய. சொல்லுங்க சார். நீ போது இந்த 3 மூதேவியும் கூட்டிட்டு போயிடு. சரி சார், நான் கிளம்புறேன். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மம்முட்டி, ரொம்ப குனியாத, தரைய நக்கிட போறேன். வா. மனோகர, டேவிட் சார் நிலைமை நினைச்சு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. நல்ல ஸ்டார்ட் ஆன இன்ஜின்ல டைனமா ஸ்டக் ஆன மாதிரி ஆயி போச்சுப்பா. அவரு பிரச்சனை பெரும் பிரச்சனைப்பா. ஒரு பக்கம் மெடிக்கல் காலேஜ் தீபா, ஆமா. இன்னொரு பக்கம் முதல் காலேஜ் மஞ்சுளா. சரி, இப்ப நம்ம இன்ஜினியர் சார் யாரை செலக்ட் பண்ணுவாரு? ஏன்பா, எப்ப அவருக்கு முதல் காதல் இருந்ததோ அப்பவே அவர் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிருக்க கூடாதுப்பா. இல்ல, ஃபாரின் போன மஞ்சுளா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும்ல. அது இல்லப்பா, அந்த மஞ்சுளா இருந்து 2 வருஷமா எந்த தகவலும் வரல. அதனால அதை திரும்பி வர மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தீபாவும் டேவிட்டும் உயிருக்கு உயிரா பழகிட்டாங்க. இப்ப மஞ்சுளாவும் கனடால இருந்து வந்துட்டாங்களே. ஏன்பா, நம்ம டேவிட் சாருடைய வரலாறு ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சப்பா. ம். ஏன்பா,
இப்படி வெட்டியா உட்கார்ந்து பேசிக்கிறமே, இந்த காரை 2 மணிக்கு டெலிவரி கொடுக்கறமே, என்ன பண்றது? நீ முதல்ல காரை விட்டு எந்திரி, அது ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி ஆயிரும். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், என்ன மேடம் வேணும்? கார் வீலுக்கு காத்தடிக்கணும். காத்து தானே அடிக்கணும், அடிச்சுட்டா போச்சு. ஏய் எட்டா சார். அப்புறம் இந்த ஏரியால டேவிட்னு ஒரு கார் இன்ஜினியர், அவர் உங்களுக்கு தெரியுமா? டேவிட் சார் நல்லாவே தெரியுமே, இந்த ஸ்மால் மாடல் கார்லாம் தயாரிக்கிற அவர் தானே? அவரேதான். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரு இந்தியால தாங்கிறாரு. அவரும் நாங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமா, அவருக்கு நீங்க என்ன சொந்தமா? ரொம்ப நெருங்கின சொந்தம். இப்ப நான் கனடால செட்டில் ஆயிட்டேன். அவரோட அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு. 2 வருஷமா எங்களுக்குள்ள தொடர்பே இல்ல. அவரை நேர்ல பார்க்கதான் நான் இந்தியாக்கே வந்தேன். மேடம், சாருக்கு நீங்க எந்த விதத்துல சொந்தமா வரீங்க? நானும் அவரும் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்களும் டேவிட்டும்? ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுல இருந்தோம். என் படிப்பு முடிஞ்சதும் கனடால எனக்கு ஒரு கார் கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. என்ன கார் கம்பெனிலயா? ஆமா, முதல்ல நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் டேவிட்டுக்கு அங்கே வேலை பார்த்து அவரையும் கூட்டிட்டு போயிடலான்னு முதல்ல நான் கனடாக்கு போயிட்டேன். அங்கிருந்து டேவிட்டுக்கு நான் எழுதின எந்த லெட்டரும் கிடைக்கல போல இருக்கு. அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. ஆமா, டேவிட் நல்லா இருக்காரா? ஆண்டவன் அருளால எங்க டேவிட் சார் நல்லா தான் இருக்கார் மேடம். பேச்சுலரா தானே இருக்காரு? ஏய் கம்பி, அவரு இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. டேவிட் சாருக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்கா? கனடாவுல கார் கம்பெனில வேலை செய்றீங்க, இப்ப ஒரு காரோடவே வந்திருக்கீங்க. இனிமே எங்க டீமுக்கு ஒரே குதூகலம் தான். மேடம், ஒரு முக்கியமான செய்தி. என்ன? இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். என்ன, இன்னைக்கு டேவிடோட பிறந்த நாளா? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். மேடம், நீங்க நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. கடவுளா பார்த்து கண்ணனா வந்து உங்களை அமைச்சிருக்காரு. சதீஷ், சாரோட அட்ரஸ் மேடம் சொல்லுடா. மேடம், நேரா போறீங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அடுத்து ஒரு ரைட். அங்க கார்டன்ல செட்டு போட்ட ஒரு வீடு இருக்கும், அதுதான் டேவிட் சாரோட வீடு. அங்க ஹேட்ட கட்டன்னு சொல்றாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். இல்ல டேவிட் சார், ஏன் டல்லா இருக்கிறீங்க? ப்ராப்ளமா? ஏம்பா, அவருக்கு என்னப்பா ப்ராப்ளம்? அமைஞ்சா அவரை மாதிரி அமையணும்பா. அவரு அதிர்ஷ்டசாலிப்பா. ஏம்பா, அவருக்கு ஒரு பக்கம் சொந்தமா கார் கம்பெனி அமைய போகுது, இன்னொரு பக்கம் அவரு பழகுறாரு தீபா பொண்ணு, அந்த பொண்ணோட கம்பெனி அமைய போகுது. லக்கி மேன். கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் ஒரு அதிர்ஷ்டசாலியா இருந்தா இந்நேரம் கார் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பேனே. ஒரு 3 லட்சம் ரூபாய் கூட என்னால புரட்ட முடியலையே. எது 3 லட்சமா? எதுக்கு சார்? ஒரு மாடல் கார் தயாரிக்கத்தான். 3 லட்சம் தானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். எப்படிப்பா? இங்க பாரு மனோ, நான் ஒரு 75 போடுறேன், நீ ஒரு 75 போடு. நம்ம கம்பி இருக்கானா, அவங்க அதை நம்பி 75 கொண்டாந்து போடுவோம். நான் 75 போடு, நீ 75 போடு. எங்க இருந்து போடு? நம்ம கிட்ட ஏன் துட்டு? கைவசம் தொழில் இருக்குல்ல, எச்சக்கம். ஏம்பா, நாம தான் அந்த தொழில் செய்ய மாட்டோம், தெரிஞ்சு தானே இந்த தொழில் செய்யறோம். அப்படியே நாம அந்த தொழில் செஞ்சு பணத்தை கொடுத்தா சார் வாங்கிப்பாரா? எப்படின்னு சொல்ல முட்டுருவோம். நீ என்னப்பா எப்ப பாரு விளையாட்டு பண்ணிட்டு? சீரியஸா பணத்துக்கு வழியை சொல்லு. சீரியஸ். சாருடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் 3 லட்சம் என்னையா, 3 கோடி கேட்டாவே கொடுத்துட போகுது. பணம் என்னப்பா பணம்? சாரு போய் அந்த பொண்ணாண்ட எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டா போதும், அவங்க ஷோரூம்ல இருக்கிற லேட்டஸ்ட் காரை எடுத்துக்கின்னு அதுவே ஓட்டிட்டு வந்து சாராண்ட கொடுத்துரும். அந்த அளவுக்கு அன்பும் பிரிய இருக்குதுப்பா சார் மேல. அதிர்ஷ்ட காரை சாப்பிட்டீங்க. ஏன் சார் சிரிக்கிறீங்க? நாங்க தப்பாவா சொல்லிவிட்டோம் சார்? நாளைக்கு நடக்க போறத நாங்க இன்னைக்கே சொல்லிட்டோம். நாளைக்கு நடக்கிறது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த விஷயத்த சொன்னா சொல்லுங்க, அப்பதான் நாங்க சொல்றது கரெக்டா இல்லைன்னு தெரியும். வேண்டாங்க, ஏன் துக்கம் என்னோடய போகட்டும். இப்பதான் புரியுது வரும்போது நீங்க ஏன் டல்லா இருந்தீங்க. சார், உங்க சிலுவை உங்ககிட்ட தான் இருக்கு. இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க மாடல் கார் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிங்க. சார், நீங்க முதல் செய்யற மாடல் கார்ல நீங்களும் உங்க காதலிய ஜோடியா உட்கார்ந்து போறத நாங்க எல்லாரும் எங்க கண்ணால பாக்கணும். என்னப்பா நான் சொல்றது? நீ சொல்ல கரெக்டா தான். நீங்க இப்படி எதையாவது கற்பனையா பேசிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ண
சொன்னா எப்படி எப்படி? ஏன்டா இப்படி ஆளுக்கு ஆளுக்கு வந்து பயமுத்துறீங்க? சொல்ல வந்தது மறந்துடும் போல இருக்க. ஏம்பா நம்ம பைனான்சர் இருக்கிறாரு, ஆமா. அவர்கிட்ட போய் மாடல் கார் செய்யறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்டா எப்படி? கொடுப்பாருங்கிற நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி. அங்க வந்து நான் எது கேட்டாலும் ஆமா எஸ்ன்னு மட்டும் சொல்லு. ரெண்டு ஒரே அர்த்தம் தானே? அதனாலதான் நான் அதை சொல்றேன். ஓகே ஓகே. வந்துட்டாரு. பைனான்சர் கார் வருது. வெல்கம் சார். மாலையை போட்டு அசுத்துங்க. சரிங்கண்ணே. வணக்கம் சார். வாங்க. ஃபைனான்சியர். வாழ்க. ஃபைனான்சியர். வாழ்க. ஃபைனான்சியர். வாழ்க. ஃபைனான்சியர். வாழ்க. ஃபைனான்சியர். ஃபைனான்சியர். இருக்கட்டும், இருக்கட்டும். இதான் நீங்க தங்கி இருக்கிற இடமா? ஆமா சார், உள்ள வாங்க. ஆ. ஃபைனான்சியர். வாழ்க. ஃபைனான்சியர். வாழ்க. ஃபைனான்சியர். தம்பி சார். இது உங்க சொந்த வீடா? இல்ல சார், வாடகை வீடு. சிட்டில வேற எங்கேயாவது உங்களுக்கு சொந்தமா இடம் இருக்குதா? இல்ல சார். சொந்த ஊர்லயாவது நிலபுலம் ஏதாவது இருக்குதா? 2000 ஏக்கர் இருக்கு. 2000 ஏக்கர் இருக்குதா? ஆனா இவருக்கு சொந்தமா ஒரு சென்ட் கூட கிடையாது. தம்பி, கார் தயார் பண்ற இடம் சொன்னியே, அது எங்க இருக்கு? பெரிய இடம் சார், பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தானே? வாங்க போவோம். வாங்க போலாம். அங்கேயே முடிவையும் சொல்லிடுறேன். சார் சூட்கேஸ் என்கிட்ட கொடுங்க சார். வாங்க சார் வாங்க. நல்லா பாத்துங்க. என்னத்த பாக்குறது? இதான் நான் சொன்ன இடம். பார்த்தா கால்ரா ஊசி போடுற கொட்டகை மாதிரி இருக்கு. வாங்க சார், உள்ள வந்து பாருங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இதான் ஃபேக்டரி. சும்மா இல்லையா? ஃபேக்டரி மாதிரியா இருக்குது? லோக்கல் பட்டற மாதிரி இருக்குது. இங்கதான் சார் மாடல் கார் செய்ய போறோம். இந்த தம்மா துண்டு இடத்துலயா? ஆமா சார். இதை விட சின்ன இடத்துல நாமக்கல் மேட்டுப்பாளையத்துல பெரிய பெரிய லாரி எல்லாம் செய்றாங்க. யோ, சின்ன இடத்துல பெருசா பண்றவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ஆமா, இது என்ன உங்க சொந்த இடமா? வாடகைக்கு இருக்கோம் சார். கார் பண்ற மிஷின் அத நீங்க ஃபைனான்ஸ் தந்ததும் வாங்கிடுவோம். சரி பண்றேன்னு வச்சுக்குவோம். எப்ப வெளியே வரும்? 10 மாசத்துல. ஐயா, நான் குழந்தைய பத்தி சொல்லலப்பா. கார் எப்ப வெளியே வருங்கிற. ஐயே, அவரும் குழந்தைய சொல்லல, அவரும் காரத்தான் சொன்னாரு. இது உங்க சொந்த கார்? அது சர்வீஸ்க்கு வந்த காரு. அது அது உங்க கார். என்ன சார் இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? நீ என்கிட்ட 7 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட. அதனால உங்ககிட்ட ஆடிக்கிட்டு இருக்கிற சொத்து என்னென்ன இருக்குது, ஆடாம இருக்கிற சொத்து என்னென்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கப்படாதா? அப்ப சொத்துல பணம் கொடுக்க மாட்டீங்களா? இந்த வாரப்பா, வழக்கமா நான் தங்க நகை நெட்டுக்கு தான் பணம் கொடுக்கறது. ஏதோ சின்ன பசங்க ஆர்வத்தோட கிளம்பிருக்கீங்களே, உதவலான்னு பார்த்தேன். முடியலையே. ஆபீஸ்ல வச்சு 7 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களாமே. ஏயா, நீ வீட்டுல இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிற? அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி. அதே மாதிரிதான் நானும். சரி 7 லட்சம் ரூபாய் வேண்டாம், 3 லட்சமா கொடுங்க சார். குண்டு தம்பி, 3 லட்சம் இல்ல, 3 பைசாவா இருந்தாலும் உன்னை கொடுத்துதான் உன்னை வாங்குவேன். ஏன் தம்பி தொங்கிட்ட? ஆண்டவன் நீ கேட்கிற அமௌண்ட்டை நிச்சயமா கொடுப்பாரு. அதுல ஒரு விசேஷம் பாரு. நீ அவருக்கு இன்ட்ரெஸ்டும் கொடுக்க வேணாம், பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டாம். நல்லது. வரட்ட. இந்த மாலையை போட்டுக்கிட்டு போங்க. போடுறது என்ன? போட்டுட்டே போறேன். கையில காசே இல்ல, கார் பண்றேன்னு கமால் காட்டுறான். பாவி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரு. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem. Sporty boys, spicy girls.